உங்களுடைய புகைப்படம் மட்டும் இல்லை, உங்களை பற்றிய அந்தரங்க தகவல்கள் எதையுமே வந்து ஏஐ கிட்ட சகஜமாக பகிர்ந்துக்கிறது நல்லதில்லை. ஃபிசிக்கலாக யாருமே உங்களை தொடர்பு கொள்ளாமலே உங்களை முழுக்க முழுக்க பயமுறுத்தி தற்கொலை அளவுக்கு தள்ள முடியும். தள்ளி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வந்து சேஃப்டி அவங்கள பண்ணிக்கணும் சார்? இப்போ வந்து ஸ்ரீலங்கா போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு சீப்பஸ்ட் டிக்கெட் எப்போ கிடைக்கும் பார்த்து, இதோ இந்த 3 பேரோட பாஸ்போர்ட்டை பார்த்து இவங்களுக்கெல்லாம் டிக்கெட்டை வாங்கிடு அப்படின்னா பேமெண்ட். இப்போ ஏஐ செயல்பாடுகள் இல்லாத ஆப்பே வந்து கம்மிங்கிற அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸில் அது வந்துருச்சு. முதல்ல இது எப்படி வர ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏதோ ஒரு எஸ்எம்எஸ்ஸையோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணதுமே அது தானாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறதும், அது பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு நம்ம கேமராவை ஆன் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கிறது, மைக்கை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நமக்கு சஸ்பிஷன் வந்துச்சுன்னா, ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. நிறைய பேர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களோட வாழ்க்கையே சோஷியல் மீடியாவில் இருக்குன்ற சில பேர் இருப்பாங்க. மாடல்ஸ், ஆக்ட்ரஸ், இவங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டால் தான் அவங்களுக்கான அந்த இது இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கான டிமாண்டை வந்து மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போதைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து அவங்க என்ன பண்ண முடியும் சார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவங்க தயாராக இருக்க வேண்டியதான். அவங்களுக்கு வந்து இதுலேயே அவங்களால சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு அவங்களால ஒரு லாயருக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். அடுத்து இது எங்கெல்லாம் வந்து தப்பாக போய் சேருதோ உடனே அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெளி அவங்களுக்கு இருக்கும். அதை டக்குன்னு அவங்களால கேள்வி கேட்க முடியும். இது நான் இல்லை அப்படின்னு ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு சொல்ல முடியும். அதை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. ஓகே சார். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வந்து சேஃப்டி அவங்கள பண்ணிக்கணும் சார்? அவங்க தான் வந்து இது இல்லைன்னு சொல்கிறத தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அவங்க? உங்களுடைய புகைப்படம் மட்டும் இல்லை, உங்களை பற்றிய அந்தரங்க தகவல்கள் எதையுமே வந்து ஏஐ கிட்ட சகஜமாக பகிர்ந்துக்கிறது நல்லதில்லை. அந்தரங்க தகவல்னால் பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், PII அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே அதுக்கிட்ட கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை, உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸு, மற்றபடி என்னெல்லாம் அந்த ரேஷன் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து அந்த மாதிரி காப்பி கொடுத்து அதுக்கிட்டேருந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் கேட்குறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் ஏஐயை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஏஐ நிறுவனம் மட்டும் இல்லை, இடையில் இருக்க எங்கே வேணால் அது வந்து லீக் ஆகலாம், வேறு பர்பஸ்க்கு அது பயன்படுத்தப்படலாம். இன்னொன்று, ஜென்யூனான மிஸ்டேக்ஸே நடக்கும். அப்போ இதை என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ வந்து உரையாடுறோம் இல்லையா, இலவசமாக ஒரு ஏஐ செயலியோட உரையாடுறோம்னா அந்த உரையாடல் முழுக்கவே வந்து அடுத்த வருஷன் அவங்க மாடல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் டேட்டாவாக போகும். இதில் நான் என் பாஸ்போர்ட் இது, எனக்கு இத்தனை வயசு, நான் வந்து இப்போ ஆஸ்திரேலியா போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு விசாவுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போது யாரோ ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு பாஸ்போர்ட் நம்பர் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை அதை அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இடையில் யாரோ வந்து மேனுப்புலேட் பண்ணி வேணும்னு செய்யறதில்ல, அதோட ட்ரைனிங்கில் இருக்குது. பாஸ்போர்ட் நம்பர்னால் இப்படி இருக்கும் அப்படின்னு சாம்பிளாக நீங்கள் கொடுத்தது போய் சேர்ந்துருக்கு. அதை நினைவில் வச்சுட்டு கேட்கும்போது அதை எப்படியே திரும்ப எடுத்துகிட்டு தோணுன்னு தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதற்கு நான் இவ்வளோ தூரம் இப்போ ஏஐயே வேலை வாங்க முடியாது போல இருக்கே, குட்டியாக ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து இப்போல்லாம் வந்து ப்ரௌசர்ஸே ஏஐ ஏஜென்ட்ஸோடு வந்து எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஸ்ரீலங்கா போகலான்னு நினைக்கிறேன், எனக்கு சீப்பஸ்ட் டிக்கெட் எப்போ கிடைக்கும் பார்த்து, இதோ இந்த 3 பேரோட பாஸ்போர்ட்டை பார்த்து இவங்களுக்கெல்லாம் டிக்கெட்டை வாங்கிடு அப்படின்னா பேமெண்ட்டை தவிர மிச்சத்தெல்லாம் முடிச்சுட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து பேமெண்ட் பேஜில் இருக்குது, நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏஐ இருக்குது இப்போ. அப்போ இதெல்லாம் நான் பண்ண முடியாமல் போயிடுமே அப்படின்னு யோசிச்சா இதை பண்ணுறதுக்கான இன்னொரு லேயர் அப்படிங்கிறது வரப்போகுது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஏஐ கிட்ட ஒன்று சொல்கிறீங்க, சொல்லும்போது அது ஏஐ கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேயர் என்ன பண்ணும், ஓ இந்த விஷயம் பார்த்தா இது பர்சனலி ஐடென்டிஃபையபிள் மாதிரி இருக்கே. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வயசு 23, நான் இது மாதிரி மருந்து எடுத்துக்கலாமா அதோ ஒன்று கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 23 தான் அது, ஆனால் 23 வயசில் எத்தனை பேர் இருக்கலாம். அதனால் அது ரொம்ப பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஏஐயால் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே அனுப்பலாம்.
ஆனால் உங்களுடைய பெயர் என்னன்னு சொல்லியிருக்கீங்க, குறிப்பிட்ட சில எண்கள் என்னோட ஆதார் எண் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் என்ன பண்ணலான்னா, அந்த இடையில் இருக்கக்கூடிய லேயர் அதுக்கு பதிலாக வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆதார் எண் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சி விட்ரும் ஏஐ கிட்ட. ஏஐ பதில் சொல்லுது இல்லையா, இதிலிருந்து உங்கள் ஆதார் எண்ணை இப்படி ஃபில்அப் பண்ணணும்னு போட்டு அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஆதார் எண்ணுன்றதான் வரும். இங்கே இருக்கிற இது என்ன பண்ணுன்னா, திரும்ப இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இதை எடுத்துட்டு உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஃபார்மை ஃபில்அப் பண்ணும் உங்கள் சார்பில். அப்போது ஏஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் போகலை. இது ஃபோட்டோவுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து மேனிப்புலேட் பண்ணணுன்னு ஏஐட்ட கேட்குறீங்க, அப்போ அது கொடுத்தாகணும். மற்ற எல்லா தகவல்களுக்குமே வந்து இது ஃபில்டர் பண்ணி அதை லோக்கலாகவே வச்சுக்கிட்டு வெளியில் எங்கேயும் அனுப்பாமல் இங்கேயே வச்சுருக்கு. ஏஐக்கு வந்து அந்த தகவல் இல்லாத மற்ற தகவல்கள்லாம் போயிட்டு திரும்ப வரும்போது திரும்ப அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை நம்ம பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும். இது மாதிரியான உருவாக்கக்கூடிய வேலைகளில் தான் என்ன மாதிரியான நபர்கள்லாம் ஈடுபட்டுருக்கோம். ஓகே சார். நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்குமே ஒரு விஷயம் தோணுது சார். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, விளையாட்டுக்காக வந்து சரி நம்ம ஆதார் கார்டு வந்து ஏஐ வந்து கிரியேட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக அவங்களோட நேமு, அவங்களோட அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோ உட்பட எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆதார் நம்பரோட போட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மேக் பண்ணி வர்றது அது அப்படியே ஆதார் கார்டு மாதிரி வந்துச்சு. ஆனால் அவங்க ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அவங்க ஆதார் நம்பர் போனதுனால என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க சார்? ஆதார் நம்பரை வச்சு அவங்க ஒன்றும் டீட்டெயில்ஸ் தனியாக ஃபெட்ச் பண்ண போகிறது இல்லை. ஏஐ ஆசச் அதுக்கு வந்து மெலிஷியஸ் இன்டென்ட் எதுவும் கொடுத்து யாராவது அதை ப்ரோக்ராம் பண்ணி வைக்காத வரைக்கும் என்ன கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் போக போகுது ட்ரைனிங் டேட்டாவில். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய நபர்களோ அமைப்புகளோ அதை எடுத்து எதுக்கு வேணால் பயன்படுத்த முடியும். அதை சர்ச் பண்ணி ஏன்னா இப்போ பல இடங்களில் வந்து நீங்கள் ஆதார் ஜெராக்ஸ் கொடுங்கங்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் போய் தங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆதார் காப்பி கொடுங்கன்னு உடனே எடுத்து வச்சுக்கிறாங்க. இது மாதிரி கொடுக்குறதே தப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நம்மளுடைய ஆதார் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஆதாரை மட்டும் பயன்படுத்தி பல விதமான விஷயங்கள் செய்ய முடியும். அப்போ மிஸ்யூஸ் பண்ணி உங்கள் பேரில் ஒரு லோனோ வேறு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இது மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு. அது ஏதோ பிரச்சனை ஆகி தடை ஆகும்போது அப்போ வந்து தே வில் கம் பேக் டு யூ. அப்போ கேட்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மொபைல் அப்ளிகேஷன்லேயே ஆதாரை காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ப்ரூஃப் தானே வேணும். அந்த அளவுக்கு காமிச்சிட்டு டீட்டெயில்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்காம தடுக்கிற மாதிரி அமைப்புகளும் வந்துட்டுருக்கு. மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி. சார் அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஆப்லலாம் ஏஐ செயல்பாடுகள் வந்து அதிகமாக இருக்குது? இப்போ ஏஐ செயல்பாடுகள் இல்லாத ஆப்பே வந்து கம்மிங்கிற அளவுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸில் அது வந்துருச்சு. முதல்ல இது எப்படி வர ஆரம்பிச்சிது அப்படின்னா, ஏஐயால் பல விஷயங்கள் செய்ய முடியும். ஆனால் அதால் இதெல்லாம் செய்ய முடியுன்றது நமக்கு தெரியறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கறது இது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்ததுனாலையும் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ராம்ப்டை கொடுத்து அதுக்குன்னே ஒரு ஆப் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய முகத்தை ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 85 வயசில் எப்படி இருப்பீங்க, 60 எப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லைடரை நீங்கள் நகர்த்தினீங்கன்னா அந்தந்த வயசில் எப்படி இருப்பீங்கன்னு காமிக்கிற மாதிரி ஒரு மாடல். ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து பெரிய ஒரே மாடல் எல்லாத்தையும் செய்கிறதுன்றது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது வயசை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குனே ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த மாடலை வச்சு அவங்க ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் குட்டி குட்டியாக ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்தது. இப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஜென்ரலாக பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடி, ஜெமினை மாதிரி அப்ளிகேஷன்ஸே பலதும் செய்யும். அதில் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தா நம்ம என்ன வாங்க முடியும் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால இப்படிப்பட்ட அப்ளிகேஷனை தனியாக தேடி போகிற தேவை வந்து நமக்கு குறையுது. இந்த அப்ளிகேஷன்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை யார் தயாரிச்சிருக்காங்க, என்ன பர்பஸ்க்கு தயாரிச்சிருக்காங்க, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போது முதல்ல ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, அவங்க அந்த அப்ளிகேஷன் யார்கிட்டேருந்து வந்திருக்கு, இந்த நிறுவனம் தயாரிச்சிருக்கு, இந்த கண்ட்ரியில், இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் முதல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி வந்து மனிதர்கள் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி லாயர்ஸ்க்கு மட்டும் புரிகிற மாதிரின்னு இல்லாமல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக இருக்கா, சும்மா சமாளிப்புக்கு கண் துடைப்புக்குன்னு அதை போட்டிருக்காங்களா, இல்லை உண்மையிலே அது தெளிவாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். டேட்டாவை நாங்கள் என்ன பண்ணுவோம் என்ன பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இது ஆப் ஸ்டோரில், ப்ளே ஸ்டோரில் இது மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதித்து அனுப்பக்கூடிய
வழியாக வரக்கூடியதாக இருந்தால் சிறப்பு. மற்ற வழிகளில் வருவது எந்த அளவுக்கு தரமாக இருக்கும் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி ஆப் ஸ்டோரில் இல்லாமல் கிடைக்கக்கூடியது ஆனால் தரமாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடியது எது அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ். ஏன்னா ஆப் ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷனை போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆப் ஸ்டோருக்கு காசு கட்டணும். அப்படி தான் அதில் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை அவங்களோட பங்கு போட்டுக்கணும். சும்மா உங்களோட அப்ளிகேஷனே நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க. ஆனால் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அங்கே வைக்கிறதுக்கு கடையில் வைக்கிறீங்கள, ஷோகேஸில் வைக்கிறீங்கள, அதுக்கு அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது ஓப்பன் சோர்ஸாக பண்ணுறேன், இதனுடைய நிரல்கள் முழுக்க வந்து இலவசமாக யார் வேணால் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன், செயலியும் இலவசம்தான், நான் ஏன் அவங்களுக்கு கப்பம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியில் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சோர்ஸ் கோடில் இருந்து எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கு எத்தனை பேர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் அதை டவுன்லோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் நம்பி உங்களுடைய ஃபோன்லேயோ உங்களுடைய கணினிலையோ நீங்கள் வந்து தரவிறக்கி பயன்படுத்தலாம். ஆனால் தெரியாத நபர்கள் கொடுக்கக்கூடிய செயலிகள், சரியான வழிகளில் வராத செயலிகளை வந்து நீங்கள் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அணுகிறது நல்லது. ஏன்னா லோன் தர செயலிகள் அந்த மாதிரிலாம் பலது வந்து மெயினாக பண்ணுற வேலையே இதுதான். ஒரு அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற 1-2 பர்மிஷன் கேட்குது அப்படின்னா பரவாயில்ல. அதுக்கு சம்மந்தமே இல்லாத எல்லா பர்மிஷனும் கேட்கும். அது என்னவோ லோன் கொடுக்குற அப்ளிகேஷன் தான், ஆனால் அது உங்கள் கேமரா பர்மிஷன் கேட்கும், மைக் பர்மிஷன் கேட்கும், ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்குது. அப்போ உடனே நீங்கள் அலர்ட் ஆகிடணும். இவன் என்ன பண்ண போகிறான், கடனை ஈஸியாக கொடுத்துருவான், யாருமே கொடுக்காத மாதிரி அவன் உங்களுக்கு கொடுப்பான். ஆனால் கொடுத்த உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல உருகிடுவான். யாரெல்லாம் உங்களுக்கு முக்கியமான ஆட்கள் அதை எடுத்து வச்சுப்பான். என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது, என்னென்ன டேட்டா இருக்குது, அதிலலாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, முடிஞ்சால் உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்குது, ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் வருது, பேங்க் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வருது, இதெல்லாம் பார்த்தா ஓ இவர்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்கும், இவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுதுன்னா அடுத்து அநியாய வட்டி போடுறது, இல்லை நீங்கள் கட்டினது அது செல்லாது, அது எங்களுக்கு வந்து சேரல, நீங்கள் திரும்ப கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது, அதுக்காக த்ரெட்டன் பண்ணுறது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு உங்களுடைய படத்தை எடுத்து மாடிஃபை பண்ணி அதை கொண்டு போய் உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிளில் கொண்டு போய் கொடுக்குறது, அவங்கக்கிட்ட வந்து காமிச்சிருவேன் அப்படின்னு பயன்படுத்துறது. அது பயம் உங்களுக்கு வரலைன்னா அடுத்தது அவங்களுக்குலாம் அனுப்புவாங்க, இவர் வந்து கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா, அடுத்து உங்ககிட்ட தான் வரப்போகிறோம், இதை பற்றி இது வந்து பிரச்சனை ஆகுது, இப்போ உங்ககிட்ட வரப்போகிறோம். அந்த மாதிரி அங்கங்கே போய் ஆளுக்கு இவங்களை கேட்பாங்கல்ல. ஃபிசிக்கலாக யாருமே உங்களை தொடர்பு கொள்ளாமலே உங்களை முழுக்க பயமுறுத்தி தற்கொலை அளவுக்கு தள்ள முடியும், தள்ளி இருக்காங்க இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வச்சு. ஸோ தெரியாத செயலிகள் எங்கெங்கிருந்தோ வர்றதெல்லாம் வந்து நம்பாமல் இருக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஃபோட்டோஸ்க்கு அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ளே போகும்போது இந்த டவுன்லோட் பண்ணும்போதே அலோ கேட்கும் சார், உங்களை கேலரியிலேருந்து உங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கலாமா அப்படின்றதுல அலோ பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் வந்து நம்ம மொத்த கேலரியுமே எடுத்துக்கிற மாதிரியா இல்லை அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிற மாதிரியா சார்? ரெஸ்ட்ரிக்டட் பர்மிஷன் கொடுக்க முடியும். நான் என்ன செலக்ட் பண்ணுறனோ அது மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா பெட்டர். ஓகே. இப்போ நிறைய பேர் தெரியாம அப்படியே அலோ பண்றாங்க. அது வந்து நமக்கு திரும்ப நான் போய் இந்த பட்டனை கிளிக் பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு வேலையை மிச்சம் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சா அவங்க என்ன வேணால் எடுத்துக்குவாங்கன்ற பிரச்சனை இருக்கும். ஸோ ஒரு சமயத்தில் வேறு வழியே இல்லை, எல்லாமே பர்மிஷன் கொடுக்க வேண்டியிருக்குன்னா கூட கொடுத்துட்டு அந்த வேலை முடிஞ்சது திரும்ப வந்து அதை ரிவோக் பண்ணி விட்டுறணும், அந்த பர்மிஷனை எடுத்துடணும். அப்போது சம்மந்தமே இல்லாமல் அது திடீர்னு அக்சஸ் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் நம்ம வச்சுருக்க கூடாத ஒன்றுன்னு. சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு எஸ்எம்எஸ்ஸையோ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணதுமே அது தானாக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறதும், அது பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு நம்ம கேமராவை ஆன் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கிறது, மைக்கை டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நமக்கு சஸ்பிஷன் வந்துச்சுன்னா சரியான இடத்துல அதை கொண்டு போய் கொடுத்து ஃபோனை க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார். சார் அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்ஸில் வந்து ரெஸ்யூமே ரெடி பண்ணுவாங்க, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியுமே ரெஸ்யூம் ரெடி பண்ணுவாங்க. அதில் அவங்க பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ஃபோன் நம்பருமே அதில் கொடுப்பாங்கல்ல சார். ஸோ ஃபோன் நம்பர் வச்சு எந்த மாதிரியான த்ரெட்டிங்லாம் நடக்கும் சார்? ஓகே, ஃபோன் நம்பரை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், உங்களுடைய யார் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க வந்து உங்ககிட்ட வேலை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கால் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய படிப்புக்கு சம்மந்தமில்லாத வேலையாக இருக்கும், ஆனால் சம்பளம் மட்டும் பெருசாக சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஹோட்டலில் நாங்கள் ரூம் போட்டிருக்கோம் வாங்க, அங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூம்பாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தது. ஏன்னா
நீங்கள் வேலை தேடுறது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய திறமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தேடுறீங்க. சம்பந்தமில்லாத அழைப்பு நீங்கள் கேட்காம அப்ளை பண்ணாத ஒரு நிறுவனத்திட்ட இருந்து வருதுன்னா நீங்கள் அதை எச்சரிக்கையாக அணுகிறது தான் நல்லது. யோசிச்சு பண்ணணும். ஆமாம் ஆமாம். ஏதோ நம்ம அந்த நேரத்துக்கு நம்மளே வந்து ரொம்ப காசுக்கு கஷ்டப்படுறோம், திடீர்னு இப்படி ஒரு வாய்ப்பு ஏதோ வருது, இடத்துல எப்படி வேலை கிடைக்குது. ஆமாம் ஏதோ ஒன்று கிடைச்சா நல்லது தானே, நம்ம கஷ்டத்துலேருந்து வெளில வந்துட முடியாதா அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் போய் சிக்கலில் விழுறாங்க. ஓகே, கரெக்ட் தான் சார். சார், இப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் ஏன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல சார், இந்த வந்ததுல வந்து நம்ம டே டு டே லைஃப்ல செய்ய தவறுன ஒரு விஷயம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க சார்? சிந்திக்கிறதே கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டோம். நிச்சயமா சார். வாயை வாடகைக்கு விடுறது அப்படின்னு இருக்கு. அது மாதிரி இப்போ மூளையை வந்து சுத்தமாக வாடகைக்கு விட்ட மாதிரி அவங்க கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிறது, அது என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்டுன்னு நம்புறது, அதை போய் ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கான பொறுமை கூட இல்லாமல் இருக்கிறது, இது பெரியவர்கள்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போது புது ஜென்ரேஷனாக வந்துட்டு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை யோசிச்சு பாருங்களேன். ஏஐ வரத்துக்கு முன்னாடியே வெறும் யூடியூபு, ஷார்ட்ஸு இதெல்லாம் பார்த்தே அவங்க வந்து புத்தகம் படிக்கிறதையே வந்து விட்டாங்க. இப்போ புது ஜென்ரேஷன் சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தா அவங்கள புக்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். அது எதுக்கு எனக்கு, நான் இப்படித்தெல்லாம் வருது எனக்கு ஸ்டோரி, நான் ஏன் அதை பண்ணணும், அந்த நிலைக்கு போயிட்டு இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்கள் எல்லாமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா அவங்களுக்கு எந்த மாதிரியான கல்வி கற்றல்லாம் பாதிப்பு ஏற்படும் சார்? எல்லாத்தையுமே எளிதாக ஒரு வழி கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மூளையே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு அது பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, ஒரு தகவலை நீங்கள் கேட்குறீங்க, கேட்டுட்டு அதை பற்றி திரும்ப நீங்கள் நினைக்கவே இல்லை, அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சியே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், மூளை வந்து இது தேவையில்லாத தகவல் அப்படின்னு அப்படியே கழிச்சு கட்டிடும். திரும்ப நீங்கள் ரொம்ப யோசிச்சாலே கூட அதை எடுத்து வர முடியாது. தொடர்பு படுத்துறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நினைவில் வச்சுக்க முடியும். ஒன்னோட ஒன்று அது கனெக்ட் ஆகி வரணும். அப்படி ஒரு விஷயமே நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நபர் அவருடைய பெயரை அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா மினிமம் 3 டச் பாயிண்ட்ஸ் வேணுங்கிறாங்க அந்த நபருடைய பெயரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இல்லாட்டி நீங்கள் எங்கேயாவது ரெஃபர் பண்ணி தான் எடுப்பீங்க. இப்படி தான் மூளையோட அமைப்பே இருக்குது. அப்போது அதுக்கிட்ட கொண்டு போய் நீ வந்து எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை, கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாத்தையும் அருமையாக செய்கிறாங்க. வச்சு ஒரு மாதத்தில் உங்களுக்கு வேலை வந்து ஆஹா ஓன்னு நல்லா நடக்குது அப்படின்னா, படிப்படியாக வந்து நம்பர்லாம் நீங்கள் மனப்பாடம், ஃபோன் நம்பர்லாம் நம்ம பலது வந்து மனப்பாடமாக வச்சுருந்த ஆட்கள் தான் நம்ம. எப்போ வந்து ஃபோன் ஸ்மார்ட் ஆக ஆரம்பிச்சதோ நம்பர் நமக்கு மறக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து நினைவு வச்சுக்கிறது இல்லை. பெரும்பாலான ஆட்களுக்கு தன்னுடைய என்னங்கிறதே கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே அதுக்கிட்ட கொடுத்துருவோம், அது சொல்லட்டும், அது சொன்னால் கரெக்டாக இருக்கும், அதை போய் செக் பண்ணுறது கூட கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுறோம். இதற்கு பதிலாக இதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, நான் கற்றுக்கொள்ளணும். கேள்வியை வந்து நீ கேட்குறாயா அல்லது நான் கேட்கட்டுமான்ற மாதிரி என்ன பண்ணணும்னா, நீ என்ன கேள்வி கேளு. எப்பவுமே நான் கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்கிற. அதுக்கு பதிலாக எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபீல்டு, இப்போ நான் வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறேன், இதில் வந்து இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க, இதில் எனக்கு தேர்ச்சி இருக்கா, என்கிட்ட நினைவில் எல்லாமே இருக்கா அப்படின்னு என்னை சோதிக்கிறதுக்கு நீ கேள்வி கேளு அப்படின்னு ஏஐ கேள்வி கேட்க வச்சு அதுக்கு பதில் டைப் பண்ண வச்சு, அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணுறோமா, கரெக்டாக வச்சு எடுக்க முடியுதா நம்மளால், அப்படி பார்த்தோன்னா வளர்ச்சிக்கு ஏஐயை பயன்படுத்தினோன்னா நம்ம இப்போ இருக்கிறத விட 4 அடி முன்னாடி போவோம். அதற்கு பதிலாக வேறு பக்கமாக போயிட்டுருக்குங்கிறது தான் வந்து கவலைக்குரிய விஷயம். ஓகே சார். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ கிட்ட இந்த விஷயங்கள்லாம் கேளுங்க, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கேட்காதீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்களே செய்வதற்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. முதல் முறையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கிட்ட கேட்கறதுனால தப்பு இல்லை. அப்படி கேட்கும்போது கூடவே என்ன கேளுங்க, எதை வச்சு நீ இப்படி சொல்ற, இதுக்கு என்ன ப்ரூஃப், அதுக்கிட்டே ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் அதுக்கிட்ட ஃபேக்ட் செக் பண்ணால் அது எல்லாமே சொல்லுவோம், நான் அடித்து கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறேன், இது இப்படி தான் சொல்லணும், எடுத்துக்கக்கூடாது. அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஃபேக்ட் செக் பண்ணி இப்படி ஒன்று கிடையவே கிடையாது, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸரே கிடையாது, அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியே கிடையாது, நீ பாட்டுக்கு இப்படிலாம் சொல்லியிருக்க அப்படின்னா, அப்படியா மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிடும். ஆமாம். இதில் என்னென்னா ஏஐ சொல்கிற எதுக்குமே அது பொறுப்பு கிடையாது. ஏன்னா அது ஒரு என்டிட்டி கிடையாது, அது ஒரு மனிதர் மாதிரி ஒரு இது கிடையாது. அதனால் என்ன சொன்னாலும் கீழே ஒரு குட்டி நோட்டில் அவங்க தப்பிச்சிருவாங்க. ஏஐ வந்து தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இது வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் மாடல் தான், இதை நீங்கள் முழுக்க நம்ப முடியாது அப்படின்னு எப்படி சிகரெட் பேக்கெட்லேயே வந்து சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு குட்டியாக எழுதி வைப்பாங்களோ அந்த மாதிரி இது எழுதி வச்சாங்கன்னா அவ்வளோதான். இப்போது எங்கெல்லாம் வந்து நீங்கள் ஏஐயை பயன்படுத்தி அதுக்கு உங்களுடைய முத்திரையை குத்துறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு. அதனால் விளையக்கூடிய அத்தனை சாதக பாதகங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ
செக் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதை நம்ம சரியாக பண்ணாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.